ஸோ கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் கால் வீக்கம் கண்டிப்பாக இருக்கணும் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஒரு சில பேருக்கு அந்த கால் வீக்கம் அளவே இருக்காது, நார்மலாக இருப்பாங்க, எந்தவித மாற்றமும் இருக்காது காலில். ஆனால் அவங்களோட வேறு தோற்றம் என்ன இருக்கும் அப்படின்னா, காலையில் எந்திக்கும் போது கால் வீக்கம் இல்லை, ஆனால் மூஞ்சி மட்டும் வீக்கமாக இருக்குன்னா இது கிட்னியோட பாதிப்புனால கூட கண்டிப்பாக இருக்கலாம். உங்களோட கிட்னி ஃபெயிலியர் ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சுன்னா அது அதிகமாகாமல் ரொம்ப மோசமாகாமல் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய நேரங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கிட்னி ஃபெயிலியராக இருக்க வாய்ப்பு இல்லை, கால் வீக்கம் எனக்கு இல்லை. ஸோ கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் கால் வீக்கம் கண்டிப்பாக இருக்கணும் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா 70-80% மக்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கும்போது கால் வீக்கம் இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த கால் வீக்கம் அளவே இருக்காது, நார்மலாக இருப்பாங்க, எந்தவித மாற்றமும் இருக்காது காலில். ஆனால் அவங்களோட வேறு தோற்றம் என்ன இருக்கும் அப்படின்னா, சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, யூரின் போகும்போது அதில் யூரின் பபுள்ஸ் அதிகமாக வரும். மேலே அந்த ஆடை மாதிரி ஃப்ளஷ் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு ஆடை மாதிரி அந்த ப்ரோட்டீன் ரொம்ப வெளியாகும். அப்புறம் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும். உங்களோட இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களோட யூரின் அவுட்புட் குறைவாக இருக்குது, யூரின் போகும்போது ரொம்ப பபுள்ஸ் இருக்குது, இல்லை காலையில் எந்திக்கும் போது கால் வீக்கம் இல்லை, ஆனால் மூஞ்சி மட்டும் வீக்கமாக இருக்குன்னா இது கிட்னியோட பாதிப்புனால கூட கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட இனிப்பை சரியான அளவில் கண்ட்ரோலாக வச்சுக்கணும், ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கணும், உங்களோட தண்ணி குடிக்கிற அளவு, நீங்கள் எடுக்கிற மருந்துகள், சாப்பிட்ற உணவுகள், இது எல்லாமே சரியான முறையில் பின்பற்றி உங்களோட கிட்னி ஃபெயிலியர் ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சுன்னா அது அதிகமாகாமல் ரொம்ப மோசமாகாமல் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இது பற்றின மேல் உங்களுக்கு ஆலோசனை வேணும், இல்லை இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் வேணும்னா நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.